ஹாய் காய்ஸ். வல்லாரக்கீரையில எப்படி துவையல் செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி வல்லாரக்கீரை உங்களுக்கு வீட்டு பக்கத்துல கிடைக்கலாம். இது கிராமத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். இந்த வல்லாரக்கீரைய வாங்கி இது போல கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி, உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க இந்த காய்ந்த மிளகாய் போட்டுக்கலாம். இத நல்லா போட்டுட்டு நீங்க வறுத்துட்டே இருங்க. அதே நேரத்துல இந்த காஞ்ச மிளகாய் வந்து கருகாம பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு, உங்களுக்கு தேவையான அளவு மிளகு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3த்தையுமே ஒண்ணா போட்டுட்டு, அது உங்களோட இஷ்டம். உங்களுக்கு எவ்வளோ தேவை வேணுமோ அவ்வளோ நீங்க போட்டுக்கலாம். நெறைய போட்டனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ இத நல்லா போட்டுட்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ரொம்ப காந்தடிக்காம பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, 1 வெங்காயம், 1 தக்காளி போட்டாவே போதும். இதுக்கு போதுமான அளவு. உங்களுக்கு புளி வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க புளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் புளி ஆட் பண்ணல. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு 5 பல்லு பூண்டு, இல்ல 6 பல்லு பூண்டு எவ்வளோ வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நம்ம கிள்ளி வச்சிருக்கோம்ல, அந்த வல்லாரக்கீரை அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு, மொத்தமா போட்டிங்கன்னா உங்களுக்கு அத வந்து ஃப்ரை பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த இலைய பெரட்டி போட்டு, ஸோ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு, அப்படியே லைட்டா நீங்க அத கலறி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த இலைய நீங்க பார்க்கும்போதே தெரியும் வல்லாரைக்கீரை அப்படியே நல்லா பச்சை பசேல்னு இருக்கா. ஸோ இந்த மாரி இல்லாம, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அத வதக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா அது அந்த எண்ணெயில ஊறி நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகும். ஸோ சிம்லயே வச்சு நீங்க வதக்கிங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டா வச்சா கூட அது கருகிடும், ஸ்மெல் வந்துரும். ஸோ அதனால இதே மாரி லைட்டா நீங்க அப்படியே வதக்கிட்டே இருங்க. ஆ இந்த வல்லாரைக்கீரைய வந்து நானு சாப்பிட்டா ரொம்பவே ஞாபக சக்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே இது கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. வல்லாரைக்கீரை சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஞாபக சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் ஸ்கூல், காலேஜ் டேஸ் வரையும் சாப்பிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் மறுபடியும் இந்த வல்லாரைக்கீரைய நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்ண போறேன். ஸோ எனக்கும் எப்படி செய்றதுன்னு எனக்கும் தெரியாது. என்னோட மம்மி தான் இத செய்றாங்க. ஸோ அவங்கள பார்த்து தான் நானும் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு லைட்டா அப்படியே ஃப்ரை ஆயிட்டுருக்கும். அந்த இலைலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வதங்கி போயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் டீப்பா தெரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம போடும்போது அந்த இலை வந்து ரொம்ப க்ரீனிஷா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இப்போ அந்த எண்ணெயில நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைம்ல உங்களுக்கு கல் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம், இல்ல சால்ட்டு போட்டுக்கலாம். பட் வந்து கல் உப்பு நல்லாவே பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா கல் உப்பு போடும்போது உங்களுக்கு நல்லாவே டேஸ்ட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கல் உப்ப போட்டுட்டு லைட்டா நீங்க அத வதக்கிட்டே இருங்க. ஆல்மோஸ்ட் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டு வந்து கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இப்போ அந்த எண்ணெயில அந்த வெங்காயம், தக்காளி, கடலப்பருப்பு, மிளகாய் கூட நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி விடும் உங்களுக்கு. ஸோ அதனால நீங்க பயப்பட தேவையில்ல. இந்த டைம்ல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, ஒரு தனி பிளேட்ல வந்து நீங்க ஆற வச்சுக்கங்க. ரொம்ப சூடாலாம் மிக்ஸில போட வேண்டாம். ஸோ லைட்டா கொஞ்சம் ஆறுனா போதும். நல்லா இந்த சூடெல்லாம் போற அளவுக்கு ஆறணும். ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். பார்க்கும்போதே நல்லாவே தெரியும். அந்த இலலாம் நல்லா வதங்கிட்டுருக்கும். இந்த டைம்ல ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கும். அதோடைய ஸ்மெல்லு. அந்த உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு நம்ம நார்மலாவே எண்ணெயில போடும்போதே அந்த ஸ்மெல் சூப்பராவே இருக்கும். கூட இந்த பூண்டெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்றனால, இப்ப எல்லாமே ஒண்ணா போடுறனால சூப்பராவே இருக்கும். இந்த டைம்ல நம்ம மிக்ஸில போட்டு கொஞ்சம் கொஞ்சமாவே நீங்க அரைச்சு எடுத்துக்கங்க. மொத்தமா போட்டீங்கன்னா, உங்களுக்கு அத நல்லா அரைப்படுறது ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். என்னோட அம்மா தான் இப்ப அரைக்கிறாங்க. நீங்க அரைக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கட்டியா இந்த மாரி வந்துச்சுன்னா, சரியா அரையல அப்டின்னா, கொஞ்சம் நீங்க தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாவே இந்த மாதிரியான ஒரு பதத்தில அது கிடைச்சிடும். பார்க்கும்போதே நல்லாவே இருக்கும். இப்போ ஒரு கடாயில நீங்க எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுட்டு, கருவேப்பில போட்டுடணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த துவையல வந்து வல்லார துவையல இதில போட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வதக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலரா இருக்கும். நீங்க வதக்க வதக்க அப்படியே வந்து டார்க் க்ரீனா மாறும். இதுக்கு இடையில உங்களுக்கு என்ன வேணுனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் கம்மியா ஆட் பண்ணிக்கிட்டேன் எண்ணெய். இதுக்கு இடையில நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு கூட உங்களுக்கு சால்ட் வேணுனாலும் ஒரு பிஞ்ச் நீங்க சேர்த்து கலரிக்கலாம். வல்லாரக்கீரையில எப்படி துவையல் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வல்லார துவையல செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு போங்க. பாய்.